என்ன ஒரு சிச்சுவேஷன்னாலும் சமாளிச்சிடலாம் அப்படின்னு ஒரு தைரியம் எங்கேருந்தோ வரும், எப்போவுமே வரும். சூழ்நிலை, சந்தர்ப்பம், நம்மளை சுற்றி இருந்த மனிதர்கள், இதெல்லாம் தான் காரணம். எப்போவுமே சின்ன விஷயம்னா கூட நான் வந்து பதட்டமாவேன், எனக்கு கோவம் வரும், சிறுக்குன்னு கோவம் வரும். when it is not right, எனக்கு இமிடியேட்டாக கோவம் வரும், ரியாக்ட் பண்ணுவேன். நம்ம அப்போல்லாம் வந்து மூட்டை மூட்டையாக வரும் லெட்டர். நிக்கிலுக்கு தான் தெரியும் எனக்கு எவ்வளோ லவ் லெட்டர் வரும்னு. அவ்வளோ மூட்டை மூட்டையாக வரும். ஃபோட்டோ எல்லாம் சைன் பண்ணி அனுப்புறது எல்லாமே நிக்கில். அப்போத்துலேருந்து எனக்கு நிக்கில் ஃப்ரெண்டு. எல்லாருக்குமே நன்றி, தேங்க்யூ இன்னைக்கு வந்ததுக்கு. அண்ட் எங்களுக்கு எப்போவுமே இந்த படம் ஃபுல்லாக இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வந்து படம் பார்த்து நீங்கள் இருக்கிறதே எங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு கிஃப்ட்டு. உங்கள் சப்போர்ட்டுக்கு தேங்க்யூ. ஆஸ் அ ப்ரொடியூசர் நீங்கள்லாம் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த படம் வந்து மக்கள் எல்லாருக்குமே நாளைக்கு ஜூலை 11 படம் வேர்ல்டு வைடு ரிலீஸ் ஆகுது சினிமாஸில். கண்டிப்பாக தியேட்டரில் வந்து படத்தை பாருங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஒரு சின்ன ஒரு குடும்பம் தான், நாங்கள் எல்லாருமே ஒரு எஃபர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு படம் எடுத்திருக்கோம். நீங்கள் பார்த்து ரசிக்கணுன்றதுக்காக எடுத்திருக்கோம். நீங்களும் எங்களை சப்போர்ட் பண்ணி எங்களுக்காக தியேட்டர்ஸ்க்கு வருவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. அது தைரியமா பேசும். ஃபர்ஸ்ட் டைம் பிரஸ் மீட், அதை நான் யோசிக்கல. என்னடா லைட்டா நடுங்கிறாளே ஆளுன்னு பார்த்தேன். பிரஸ் மீட் பேசுனது இல்லை. எல்லாருக்கும் வணக்கம். நான் இதில் ஒரு சின்ன போர்ஷன் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். மேம் கூட ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக மேம் ரொம்ப தேங்க்ஸ் மேம் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஜோவிகாவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக ரொம்ப மெச்சூர்டாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக என்னோடய ஃபஸ்ட்டு படம். அடுத்த படமும் நான் கமிட் ஆகி நல்லா பண்ணிகிட்ருக்கேன். அவங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். ஆஸ் வெல் டீம். இவர் கேமராமேனு. இவர் வந்து இந்த சிவராத்திரி சாங் எல்லாம் இவர் எடுத்தார். ஸோ படத்தில் மொத்தம் 3 கேமராமேன். ஒரு ஊருக்கும் அந்த சித்தூர் இது போர்ஷன் ஒரு கேமராமேன் விஷ்ணு பண்ணாப்புல. அப்புறம் தாய்லாண்டு பண்ண போர்ஷன் எல்லாமே ராஜா பாண்டிங்கிற கேமராமேன். இவர் வந்து துபாய் போர்ஷன் அண்ட் அந்த சிவராத்திரி சாங்லாம் எடுத்தார். தேங்க்யூ கபில். எல்லாருக்கும் வணக்கம். என் சொந்தங்களாகிய உங்கள் அனைவருக்கும் வணக்கம். என்ன ஆக்சுவலாக அந்த படம் ஜாலியாக டூர் போகிற மாதிரி தான் போனோம். அதே மாதிரி டூர் போகிற மாதிரி தான் படம் எடுத்தது. இந்த படத்தோட டைரக்டர் வந்து கையில் பேப்பரே வச்சுக்கல, அப்படியே ஆன் த ஸ்பாட்டில் இதான் அப்படி பண்ணி ஒரு அழகாக எப்படி ஒரு குழந்தை ஃபார்ம் ஆகுமோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு படம் வந்திருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள்லாம் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன் எல்லாம் அதான் சொன்னாங்க, மூணு ஷெடியூலில் 3 கேமராமேன் மாற்றுற மாதிரி அடிக்கடி ஆர்டிஸ்ட்டை மாட்டிக்கிட்டே இருப்பாப்புல. அதே மாதிரி ஆனால் இந்த படம் நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த படத்தை எல்லோரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு அரேஞ்ச் பண்ண நம்ம நிக்கில் அண்ணன் அவர்களுக்கு நன்றி. உங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷக்கீலா ஃபைன். மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் நானே இன்றைக்கி தான் பார்க்குறேன். ஏன்னா பர்டிகுலராக மீடியா கூட உட்காந்து பார்க்கணும்னு நினச்சேன். அதனால தான் நான் இன்றைக்கி பார்க்குறேன். அண்டு நான் நடித்ததெல்லாம் மறந்து போய் உண்மையிலேயே என்னோடய கேரக்டரே எனக்கு தெரியல, அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது படம் ஃபுல்லாக பார்க்கும்போது. ஹோப்ஃபுல்லி நீங்களாம் பார்த்தீங்க, உங்களுக்கு பிடிச்சதான் நீங்கள் தான் முதல்ல எங்களுக்கு சொல்லணும். அண்ட் முக்கியமாக சொல்ல போகணுன்னா, நாங்கள்லாம் இங்கே தான் இருக்கோம், எங்களெல்லாம் மறந்துட்டாங்க நிறைய கம்பெனிஸில். ரொம்ப வருத்தமான விஷயம். நான் ஃபஸ்ட்டு ஜோவிகாக்கும் ஆஸ் அ ப்ரொடியூசர் அண்ட் வனிதா ஆஸ் அ டைரக்டர் நான் முதல்ல அவங்க தேங்க்ஸ் சொல்லுவோம். ஏன்னா நிறைய பேரை மறந்து போனவங்கள இந்த படத்தில் நம்மளால் பார்க்க முடியுது, இன்க்ளூசிவ் ஆஃப் மீ. அந்த ஒரு விஷயத்தில் தமிழ் நடிகர்களுக்கு தமிழில் வாய்ப்பு ரொம்ப கம்மி. இந்த மாதிரி படங்கள் வனிதா நிறைய பண்ணணும், அதில் எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கணும். அண்ட் தேங்க்யூ வெரி மச் வனிதா. தேங்க்யூ நிக்கில் சார், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. தேங்க்யூ ஆல். யூஸ்வலாக நிறைய பேசுவேன். ஃபஸ்ட் டைம் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. என்ன ஒரு சிச்சுவேஷன்னாலும் சமாளிச்சிடலாம் அப்படின்னு ஒரு தைரியம் எங்கேருந்தோ வரும்,
எப்போவுமே வரும். சூழ்நிலை, சந்தர்ப்பம், நம்மளை சுற்றி இருந்த மனிதர்கள், இதெல்லாம் தான் காரணம். இந்த படம் ஆரம்பிக்கிறது தமாஷா தான் ஆரம்பித்தோம். அது அப்படியே உருவாச்சு, அது அப்படியே நடந்துச்சு. எல்லாருமே ஒருத்தராக உள்ளே வந்தாங்க. எனக்கு சின்ன சின்ன டிஃபிகல்ட்டிஸ், ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் எல்லா ப்ரொடியூசர்ஸும் டைரக்டர்ஸும் ஃபேஸ் பண்ணக்கூடியது. கொஞ்சம் வெளிநாடுன்னும் போது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்திருக்கலாம். பணம் பற்றாக்குறை வரும், திடீர்னு பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிடும். ஏன்னா நம்ம வெளிநாட்டில் ஷூட்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நிறைய வந்தது. ப்ரொடியூசர் அஃப்கோர்ஸ் ஜோவிகா வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணாங்க. இதெல்லாம் நாங்கள் பேசிட்டோம். இது எல்லாருமே பண்ணுறது தான். பட் இன்றைக்கி இங்கே உங்கள் முன்னாடி எஸ்பெஷலி நான் ஆக்சுவலி வந்து இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் எனக்கு ஒரு புது அனுபவம் என்னென்னா, இந்த படத்தை ஆரம்பித்ததுக்கப்புறம் எப்போவுமே சின்ன விஷயம்னா கூட நான் வந்து பதட்டமாவேன், எனக்கு கோவம் வரும், சிறுக்குன்னு கோவம் வரும். when it is not right எனக்கு இமிடியேட்டாக கோவம் வரும், ரியாக்ட் பண்ணுவேன். ஆனால் இந்த ஒரு படம் ஆரம்பித்து இன்றைக்கி இங்கே ரிலீஸில் நான் இங்கே நிற்கும் போது எவ்வளோ பிரச்சனைகள் இன்னமும் உங்களை பார்த்துட்டும் நான் சில விஷயங்கள் போய் பண்ணணும். எல்லா ப்ரொடியூசர்ஸும் பண்ணுறது தான். பணம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸி, சப்போர்ட் பலம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸி. ஆனால் வந்து நாங்களே எங்களுக்கு சப்போர்ட், நடிகர்கள் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருமே என்னோட குடும்பம் தான். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும், வராத ஒருத்தரும், வரலைன்னா கூட எனக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்குது, என்ன ஏது, அவ்வளோ ஒரு அன்பு. எல்லாருமே இந்த படத்தில் நடித்தவங்க என் மேலே, ஜோவிகா மேலே, ஜோவிகாக்காக அப்படின்னு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ்க்கு கொண்டு வர என்னோட 2 தம்பிங்க பாலா, சதீஷ் அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த், மோர் தென் எனிதிங். அக்கா தம்பி உடையான் படை கஞ்சான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விதத்தில் இந்த ப்ரொடக்ஷனில் கூட எனக்கு டெக்னீஷியன்ஸ், என்னோட எடிட்டர், என்னோட கேமராமேன்ஸ் எல்லாருமே, நான் ஒருத்தரை விட முடியாது. டெக்னிக்கல் கலசாஸ் ஸ்டுடியோஸ், நரேஷ், அந்த மாதிரி எல்லாருமே ஒரு பிரதர்ஸ் மாதிரி, ஒரு ஃபேமிலியை விட ஜாஸ்தி. பணம் கொடுத்தா தான் வேலை வாங்க முடியும். ஆனால் அதை தாண்டி எவ்வளோ பொறுமையாக எவ்வளோ விஷயங்கள் எனக்காக சப்போர்ட் பண்ணாங்கன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும், என்னை சுற்றி இருந்தவங்களுக்கு தெரியும். நிக்கில்லாம் வந்து எப்படின்னா காட்ஸ் கிஃப்ட் எனக்கு. உங்களுக்கெல்லாம் நிக்கில் முருகன் வந்து ஒரு பிஆர்ஓவாக தெரியும். பட் எனக்கு நிக்கில் வந்து எப்படின்னா, சின்ன பிள்ளையில் நான் வந்து ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியில் வந்தப்போ எங்கள் வீட்டில் வந்து ஒரு மேனேஜராக சேர்ந்து எனக்கு வந்து இந்த ஃபோட்டோ ஊருக்கெல்லாம் வந்து இந்த நம்ம அப்போல்லாம் வந்து மூட்டையாக வரும் லெட்டர். நிக்கிலுக்கு தான் தெரியும் எனக்கு எவ்வளோ லவ் லெட்டர் வரும்னு. அவ்வளோ மூட்டையாக வரும். ஃபோட்டோ எல்லாம் சைன் பண்ணி அனுப்புறது எல்லாமே நிக்கில். அப்போத்துலேருந்து எனக்கு நிக்கில் ஃப்ரெண்டு, நண்பன். இன்னைக்கு வரைக்குமே எந்த ஒரு விஷயம் யாருமே வந்து எதுவுமே டிமாண்ட் பண்ணாமல், கமெண்ட் பண்ணாமல், இந்த படம் நல்லா வரணும்னு நீங்கள் மீடியா அந்த ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணது, நான் வந்து ஒரு தமாஷா ரிலீஸ் பண்ண ரியாக்ஷன் என்ன வரும்னு பார்த்தேன். ஆனால் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் தான் மிகப்பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு. நான் வந்து பல கோடி ரூபாய் செலவு பண்ணி எனக்கு பப்ளிசிட்டி கிடைக்கிறத தாண்டி இந்த படத்துக்கு மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டருங்கிற படம் ராபர்ட்டும் வனிதாவும் சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த உலகத்துக்கே வந்து கொண்டு போய் சேர்த்த இந்த மீடியா, உங்கள் எல்லாருக்குமே வந்து நான் தலை வணங்குறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. அதை தாண்டி இப்போது இந்த சுச்சுவேஷனில் இங்கே நிற்கும் போது ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கேன், எனக்கே தெரியும். பணம் ஓகேங்க, பணங்கிறது வந்து இன்றைக்கி வரும், நாளைக்கு போகும். நாங்களும் எல்லாருமே பார்த்துட்டோம். ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் பண்ணுறோம். பண்ணிடலாம், சமாளிச்சிடலாம். இங்கே ஒரு பொண்ணு இருக்கா, அவள் வந்து கடனை வாங்கி திருப்பி கொடுக்கும்போது கூட என் படம் சம்பாரிச்சிரும், அதை வச்சு நான் கட்டிடுறேன்னு அந்த புள்ள சொல்லவே இல்லை. ஏன்னா சினிமாவை பற்றி நமக்கு தெரியும். மக்கள்கிட்ட போய் சேர்ந்து, மக்களுக்கு அதை பிடிச்சு, மக்கள் தேட்டருக்கு வந்து இதெல்லாம் இருக்குது. அதை தாண்டி நாங்கள் மக்களுக்காக இந்த விஷயம் பண்ணணும், கொண்டு போய் சேர்க்கணும், ஒரு விஷயம் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் பாருங்களேன்றது உங்களோட சப்போர்ட்டில் நாங்கள் கொண்டு போய் சேர்க்க ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இப்போவும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். அது வந்து நான் நடிக்க போகிறேன், நான் வேலை செய்ய போகிறேன், நான் கொடுத்துட்றேன் அந்த காசை. நான் அந்த பொண்ணு அவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கா. அதே மாதிரி மகேந்திராஜி, ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பில்லர் ஆஃப் சப்போர்ட். இந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவரும் ஒரு முக்கியமான ஒரு ரோல். ஒரு 1 day தான் நடிச்சிருப்பாரு, ஆனால் அவ்வளோ போர்ஷன் நான் எடுத்திருக்கேன் அதில். எல்லாருமே, அனுமோகன் சார், வாசுகி, எல்லாருமே. ஸோ இது என்ன நான் சொல்ல வரேன்னா,
எந்தெந்தோ நாட்டிலேருந்து எதேதோ பாஷையிலேருந்து வந்து தமிழ்நாட்டில் வந்து படம் நடிக்கிறாங்க, எடுக்கிறாங்க. டப்பிங் படங்களும் இங்கே ரிலீஸ் ஆகுது. உங்களுக்கு பிடிச்சதுன்னா வந்து ஒரு பாட்டு, அது ராஜா சார் எப்போவோ போட்ட பாட்டு ஒரு படத்தில் வந்தது. அந்த பாட்டு திடீர்னு பார்த்தா அப்படி பிச்சுக்கிட்டு ஓடுது. எந்த படம் ஓடும், எந்த படம் ஓடாதுங்கிறது உங்களாலையும் சொல்ல முடிய மாட்டேங்குது, எங்களால் சத்தியமாக சொல்ல முடிய மாட்டேங்குது. மக்களுக்கு அந்த டைமில் என்ன கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான். இது ஒரு மிக பணிவான ஒரு முயற்சி, கூட்டு முயற்சி. எல்லாருமே தமிழ் நடிகர்கள் தமிழ்நாட்டில் உட்காந்து இங்கே இன்ட்ரடியூஸ் ஆகி இங்கே நடித்து இங்கே தான் நாங்கள் இன்னும் டேக்ஸ் பே பண்ணிவிட்டு எல்லாருமே இங்கே இருக்கோம். வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்லுறது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் வந்தாரை மட்டுமே வாழ வைக்கும் தமிழ்நாடு ஆக்கிடாதீங்க தயவு செஞ்சு. நான் கை கூப்பி கேட்குறேன், தமிழ் மக்களே வந்து படத்தை ஒரு வாட்டி தியேட்டரில் வந்து பாருங்கள். என் மேலே எவ்வளோ நான் அன்பு வச்சுருக்கீங்க. எனக்கு இன்றைக்கி வந்து நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அதுக்கு ஒரே காரணம் உங்களோட அன்பு, மீடியாவோட அன்பு மட்டும்தான், என் ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட். தயவு செஞ்சு தியேட்டர்ஸ்க்கு வாங்க. ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா ஒரு டைரக்டருங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. மிகப்பெரிய பொறுப்பு எடுத்திருக்கேன். ஆனால் நான் தப்பு பண்ணியிருக்கலாம், ரைட்டு பண்ணியிருக்கலாம். இது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டு. இது வந்து என்னை வந்து கட்டுப்படுத்தாது. பட் அதே சமயத்தில் அது நான் தப்பு பண்ணியிருக்கேனா ரைட்டு பண்ணியிருக்கேனான்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது. மீடியா ஆகிய உங்களுக்கு கண்டிப்பாக அந்த உரிமை இருக்குது. விமர்சனங்களை எழுதுங்க, கொண்டு போய் மக்கள்கிட்ட அந்த விஷயத்தை சேர்த்துருங்க. அது நல்லா எழுதுங்க, இல்லை குறைய கூட எழுதுங்க. மக்கள் வந்து என்ன இப்படி எழுதியிருக்காங்களே வந்து பாருங்கள். அந்த பணம் உங்களுக்கு பெரிய பணம் தான், ஆனால் அந்த பணம் இல்லை அப்படின்னா சினிமாவே இல்லை. தயவு செஞ்சு பெரிய படங்களுக்கு மட்டும் வரவேற்பு வருது, ஓப்பனிங் வருது. படம் நல்லா இல்லை அப்படின்ட்டு உடனே போயிடுது, பஸ் போயிடுது. ஹீரோ படங்கள் எவ்வளோ கோடி லாஸ் ஆகுது. ஆனால் நாங்கள் வந்து ஹீரோ படம் எடுக்கலை, ஒரு 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 நியாயமான பட்ஜெட்டில் தான் எடுத்திருக்கோம். நீங்கள் ஒரு வாட்டி தேட்டருக்கு வந்தீங்கன்னாலே நாங்கள் பொழைச்சிப்போம். தயவு செஞ்சு வந்து பார்த்துட்டு உங்களோட விமர்சனங்களையும் கமெண்ட்ஸும் கண்டிப்பாக கொடுங்க. அதான் சொல்கிறேனே, உங்கள் அன்பு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். பணம் காசுன்றது இவ்வளோ சம்பாதிக்கணுன்றதுக்கு இந்த படத்தை எடுக்கலை. உண்மையாக லாஸை பற்றி யோசிக்கலை, வருமா திரும்பின்றதை யோசிக்கலை. ஏன்னா உடம்புல தெம்பு இருக்குது, மனசில் திடம் இருக்குது, தமிழ்நாடு இருக்குது, சினிமா இருக்குது, பொழைச்சிக்குவோம், எல்லாருமே பொழைச்சிக்குவோம். ஆனால் உங்கள் அன்பு மட்டும்தான் எங்களுக்கு வேணும். தேங்க்யூ. நைஸ்.